பார்த்துக் கொண்டிருக்கும் முதல் காட்சியில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் அங்கு சென்று விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய முதல் காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு காட்சி டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை இரண்டாவது காட்சியில் நாம் பார்த்து சொல்றோம். இப்படியாக இரண்டு நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள் தற்போது ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகின்றது. மறைந்த விஜயகாந்திற்கு இறுதி, அதாவது முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக அமைதி பேரணி என்பது மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் முதல் விஜயகாந்துடைய நினைவிடம் இருக்கக்கூடிய கோயம்பேடு தலைமை அலுவலகம் வரை இந்த அமைதி பேரணியானது நடைபெற்று முடிந்தது. காவல்துறை அனுமதி மறுக்காலம் கூட திட்டமிட்டபடி இந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்று முடிந்தது. அமைதி பேரணி நடைபெற்று முடிந்தவுடனாக விஜயகாந்தினுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய பகுதிகள் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த நினைவிடத்தில் தொண்டர்கள் புடைசூழ அங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மறுபுறம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இரவு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலானது முதற்கட்டமாக அவருடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மோதிலால் நேரு சாலையில் இருக்கக்கூடிய டெல்லி மோதிலால் நேரு சாலையில் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் இல்லத்தில் மன்மோகன் சிங் உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது பல்வேறு அரசியல் தலைவர்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்கள் நேரடியாக மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதற்கு பிறகு பொதுமக்கள் அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட்ட பிறகு இன்று காலை 9:30 மணி அளவில் அவருடைய இல்லத்திலிருந்து மன்மோகன் சிங் உடலானது கொண்டு செல்லப்பட்டு காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலுக்காக 1 மணி நேரம் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது 9:30 மணி அளவில் பிறகு காங்கிரசுடைய தலைமை அலுவலகத்தில் மன்மோகன் சிங் உடல் வைக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக சரியாக 11:45 மணி அளவில் மறைந்த மன்மோகன் சிங் உடலானது இறுதி சடங்குடன் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளாம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. முழு ராணுவ மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக மன்மோகன் சிங் உடல் அடக்கம் செய்வது தொடர்பான ஒரு நிகழ்வை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்திருந்தார். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இது போன்று மறைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்வு தொடர்பாக அவருக்கு எங்கு நினைவிடம் அமைக்கப்படுகிறதோ அதே இடத்தில் அவருடைய இறுதி சடங்கு நடப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வைத்திருந்தார். நிச்சயமாக இந்த கோரிக்கை ஏற்கப்படும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் அது தொடர்பான அறிவிப்பு தற்போது வரையிலும் நடைபெறவில்லை. மன்மோகன் சிங்குடைய இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. முன்னதாக இன்று காலை சரியாக 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மன்மோகன் சிங் உடலானது கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக 1 மணி நேரம் வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் மன்மோகன் சிங் உடலானது இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. முழு ராணுவ மரியாதையோடு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலானது அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது நடைபெற்று வருகின்றன. ஒருபுறம் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குவிந்து விஜயகாந்த் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில், மறுபுறம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு டெல்லியில் நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் உயிரிழந்த மன்மோகன் சிங் உடலானது உடனடியாக மருத்துவமனையிலிருந்து அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு நினைவிடத்தில், அதாவது ஜவஹர்லால் நேரு சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்று காலை அவருடைய உடல் அவருடைய இல்லத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் 1 மணி நேரம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு இறுதி ஊர்வலமானது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது மன்மோகன் சிங்குடைய இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலம் தொடங்கிய பிறகு 11:45 11:30 11:45 மணிக்குள்ளாக அவருடைய இறுதி சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. மன்மோகன் சிங் உடலுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். டெல்லியில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக தற்போது கொண்டு
செல்லப்படுகிறது. வழி நெடுங்கிலும் பல்வேறு தொண்டர்களும் அங்கு புடைசூழ ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகின்றது. அதற்கு பிறகு 11:30 11:45 மணிக்குள்ளாக அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் முழு ராணுவ மரியாதையோடு அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மன்மோகன் சிங் உடலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் பொறுத்தவரையில் ஏற்கனவே கூறியபடி ஒரு கோரிக்கையானது காங்கிரஸ் தரப்பில் வைக்கப்பட்டது. அதாவது இது போன்ற முக்கிய தலைவர்கள் மறைந்தால் அவருடைய நினைவிடம் எங்கு அமைக்கப்படுவதோ அதே இடத்தில் அவருக்கான இறுதிச் சடங்கு நடைபெற வேண்டும். அந்த ஒரு நடைமுறையும் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி நிகழ்வில் நடைபெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அது தொடர்பான அறிவிப்பு தற்போது வரையில் வெளியாகவில்லை. இந்நிலையில் தான் சரியாக 11:30 மணியிலிருந்து 45 மணிக்குள்ளாக மன்மோகன் சிங்குடைய இறுதி சடங்கு நடைபெற்று உடல் அடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு முதலே அவருடைய இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்ட போதே பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று மன்மோகன் சிங்குடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். நேற்று தினத்தில் கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதே போன்று மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்றும் தன்னுடைய நண்பரை இழந்து வாடுகின்றேன் என்று சோனியா காந்தி இரங்கல் செய்தியில் தெரிவித்திருந்தார். கட்சி பாகுபாடின்றி அனைவராலும் போற்றப்பட்ட பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தார். 1932ஆம் ஆண்டு பிறந்த மன்மோகன் சிங் 92 வயதில் காலமாக இருக்கின்றார். அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அவருடைய இல்லத்திலிருந்து உடலானது எடுத்துச் செல்லப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அங்கு 1 மணி நேரம் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தற்போது இந்த ஊர்வலமானது இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலம் கிட்டத்தட்ட 11:30 மணியிலிருந்து 11:45 மணி வரை நடைபெறலாம் என்று ஏற்கனவே தொடங்கப்பட்டது கூறப்பட்டது. அதன் அடிப்படை இறுதி ஊர்வலம் நடைபெற்று அதற்கு பிறகு மன்மோகன் சிங்குடைய இறுதி சடங்கானது நடைபெற உள்ளது. முழு ராணுவ மரியாதையோடு மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு அரசு மரியாதையோடு மன்மோகன் சிங் உடலை தகனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கு முன்னதாக அவருடைய உடலுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. யமுனை ஆற்றின் நதிக்கரையில் அவருடைய அந்த இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைதி ஊர்வலம், இறுதி ஊர்வலம், மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இன்னும் 1 மணி நேரத்தில் அவருடைய உடல் இறுதிச் சடங்கு நடைபெற்று ஊர்வலமாக தொடங்கிய நிலையில் இறுதிச் சடங்கு நடைபெற்று அதற்கு பிறகு இந்த இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அமைதி ஊர்வலம், மன்மோகன் சிங்குடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது.